இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். 2 மாதங்கள் முடிந்து இந்த வருடத்தின் 3வது மாதத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். இந்த மாதத்திலும் கூட நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். மார்ச் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதனால இந்த வாரம் முழுவதும் நம்முடைய நிகழ்ச்சியில் பெண்கள் தின வாரமாக கொண்டாட போறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு திருப்பு முனை, அதாவது ஆங்கிலத்தில் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வெற்றியை தேடி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு தடை வரும்போது எப்படி நம்ம அதிலிருந்து வெற்றியை பெறலாம், அந்த தடையை நம்ம எப்படி தாண்டலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒரு பெரிய சுவர் மாதிரி, அதை தாண்டி நம்மளால் போகவே முடியாது, எந்த வழியும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது அந்த சுவரின் ஓரத்தில் கீழே ஒரு சின்ன துளை இருக்கும்போது அதன் வழியாக நம்மளால் போக முடியுமா, அந்த வெற்றியின் பாதையில் நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன பாதை, ஒரு சின்ன ஒளி, ஒரு நம்பிக்கை ஒளி கிடைக்கும்போது அது பார்க்குறதுக்கு சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் நிச்சயமாக அது நம்ம வெற்றியின் பக்கத்தில் நம்மை அழைத்து கொண்டு போகும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ரெபேக்கா நம்ம கூட இருக்காங்க. இந்த மாதம் நம்ம என்னெல்லாம் பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அவங்க சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். ரொம்பவும் நன்றி மாதவி. இந்த மாதம் நம்ம பிரேக் த்ரூவை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் பிரேக் த்ரூவை விரும்புகிறான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றியை நம்ம விரைவாக பெறதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் பல வருட ஜெபம் மற்றும் கடினமான முயற்சிகளுக்கு பிறகும் கூட நமக்கு வெற்றி கிடைக்கிறதே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில ஒரு சரியான நேரத்துல ஒரு மனிதர் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். திருமணத்துக்கான நாள் குறிக்கப்படும் போது, நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது, ஒரு புது வீடு கிடைக்கும் போது, புது தொழிலை தொடங்கும் போது, நோயிலேருந்து விடுதலை கிடைக்கும் போது, இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நண்பர்களே, இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம பல முறை நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்படி நீங்க உணர்ந்துகிட்டு இருந்தா இந்த மாசம் நீங்க எங்களோட இணைஞ்சுக்குங்க. நாம இணைந்து இந்த விஷயத்துல விவாதம் செய்வோம். அதோடு பிரேக் த்ரூ வேணும்னு விரும்பினாலும் நிம்மதி இழக்காம, தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை எப்பவும் இழக்காம, இறுதியில சரியான நேரத்துல தங்களோட வாழ்க்கையில வெற்றி பெற்ற சில மனிதர்களை சந்தித்து நாம தெரிந்து கொள்வோம். ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போனதும் என் ஃபேமிலிக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு என்னை நானே பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் பெட்லேயே எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கு. நானே வாஷ்ரூமுக்கு போகிற அளவுக்கு, அதாவது வாக்கரை யூஸ் பண்ணி என்னை வாஷ்ரூமுக்கு போக வச்சிடுங்க. எல்லாரும் என்னை பார்த்து இவளோட வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சிருப்பா, இவளோட கடந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இவன் நடிகையாக போயிட்டா, இப்படி என்னை எப்போதும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையை விரும்பினா தொடர்ந்து இணைந்திருங்க. மனம் தளராதீங்க. ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்முடைய தேவன் வலிமை மிக்கவர். நம்முடைய வேண்டுதலை நாம நினைக்கிறத விட மேலா நிறைவேற்றக்கூடியவர். தன்னுடைய வலிமையின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில அவர் காரியங்களை செய்யறாரு. தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. தொடர்ந்து நம்பிக்கை வைங்க. திருப்பு முனை வந்துகிட்டே இருக்கு. காட் பிளஸ் யூ நண்பர்களே. தொடர்ந்து எங்க நிகழ்ச்சி தொகுப்பாளரோடு இணைந்து கொள்ளுங்க. ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் மற்றொரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். நன்றி ரெபேக்கா. இந்த மாதம் முழுவதும் நம்ம பிரேக் த்ரூ, அதாவது திருப்பு முனை பற்றி என்னென்ன விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிச்சயமா பைபிள் வசனங்கள் மூலமாக, சாட்சி மூலமாக, ஆராதனை பாடல்கள் மூலமாக நம்ம எப்படி வெற்றியை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்ப்போம். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி திருப்பு முனைங்கிறதே சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம பைபிள்ல யோசேப்பு, ஆப்ரஹாம், யோபு, அப்புறம் நம்ம அண்ணால் பத்தி படிக்கும்போது திருப்பு முனைங்கிறது நமக்கும் கிடைக்குங்கிறத நம்மளால உணர முடியும். நீங்க தன்னம்பிக்கையை இழக்காம CBN பிரேயர் லைன் லைவ் பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. 3 மற்றும் 17ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்வு Facebook பக்கத்துல CBN பிரேயர் லைன் டீம் லைவ் பிரார்த்தனை பண்ண போறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை விரும்புறீங்கன்னா இந்த லைவ் பிரார்த்தனையில கலந்துக்கோங்க.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் நம்ம பிரேக் த்ரூ, அதாவது திருப்பு முனையை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, தேவன் எப்படி வெற்றியின் பக்கம் நம்மை அழைத்து செல்கிறார், நமக்கு ஒரு திருப்பு முனையை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த திருப்பு முனையை நம்முடைய சுய பலத்தினால பெற முடியாது. அதற்கு தேவனுடைய உதவி தேவை. அந்த நம்பிக்கை ஒளியை அவரே நமக்கு தருகிறார். போகிறதற்கு ஒரு பாதையே இல்லை, ஒரு சுவர் உங்களை தடுத்துட்டு இருக்குன்னு வைங்களேன், எப்படி உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்? அப்போ அந்த சுவரின் கீழே ஒரு சின்ன துளை, ஒரு சின்ன பாதை கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கும்போது அந்த திருப்பு முனை ஒரு சிறிய பாதையாக, ஒரு சிறிய துளையாக நமக்கு வருது. அந்த நம்பிக்கையின் ஒளி நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். அது ஒரு சின்ன ஆரம்ப புள்ளியாக இருந்தாலும் கூட அதோட விளைவு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இதை தான் நம்ம மௌனிகாவுடைய வாழ்க்கையிலுமே பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணாக பிறந்ததுனால அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு பழமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா அவங்க இருந்திருக்காங்க. அவங்கள படிக்க வைக்க யாருமே முன்வரலை. ஆனாலும் இவங்க மனம் தளர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பஞ்சாபில் வசித்து வரும் மௌனிகா சிறு வயதில் இருந்தே திறமையான மாணவியாக இருந்தார். தன் குடும்பத்தாரின் பழமையான சிந்தனையின் காரணமாக அவர் தன்னுடைய படிப்புக்காக தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமை இருந்தது. என்னுடைய அப்பா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களோட சேர்ந்து படிக்கக்கூடாதுன்ற எண்ணம் கொண்டவர். இதனால என்னை கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாரு. நான் என்னுடைய 10ஆம் வகுப்பை படித்து முடிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னா, வீட்டில் மீண்டும் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சது. பெண்கள் தொடர்ந்து படிக்கக்கூடாது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாங்க. அதனால் நான் ஒரு ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன், பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு ஏசாயா வசனத்தை படித்தேன். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதே போல் இன்னொரு வசனத்தையும் படித்தேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து விடுவேன். இந்த பைபிள் வசனங்கள் எனக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்தது. இது எனக்கு வெறும் வசனங்கள் மட்டும் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் தன்னம்பிக்கையாக இருந்தது. இது என்னுடைய பலமாக மாறிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை எப்படி பிரகாசிக்க வைப்பார் மற்றும் முன்னேற வைப்பார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை பாதை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தேவன் ஒரு நாள் நிச்சயம் அதை நேராக்குவார், தன்னுடைய பாதையை எனக்கு காட்டுவார் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். இதனால் என் வாழ்க்கையில் நிறைய சவால்களை மேற்கொள்ளணும்னு முடிவெடுத்தேன் மற்றும் தேவனோட வசனத்தை மீண்டும் மீண்டும் படிக்க ஆரம்பித்தேன். இதனால் வாழ்க்கை பிரகாசமாச்சு. இந்த வசனம் மற்றும் ஜெபத்திற்கு பிறகு தேவன் அவருடைய குடும்பத்தாரின் மனதை இளக வைத்தார். அவருடைய படிப்பின் மீதான ஆர்வத்தை அறிந்து கொண்ட அவருடைய தாயும் சகோதரரும் அவரை ஒரு பெண்கள் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டார்கள். இந்த ஸ்கூல் எங்கள் வீட்டை விட்டு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. நான் எப்போதும் எங்கேயும் தனியாக போனதில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் என்னோட பள்ளிக்கு செல்வதற்கு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் நிறைய முறை ஜெபம் செய்வேன். எப்போதும் ஜெபம் செய்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு பலத்தை கொடுங்க என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக தேவன் என்னுடைய உழைப்புக்கு வெற்றியை கொடுத்தார். அப்புறம் நான் 12ஆம் வகுப்பில் முதல் மாணவியாக வந்தேன். இது எனக்கு மட்டும் சந்தோஷம் தர நிகழ்வாக அமையலை. என்னோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். இந்த வெற்றிக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தாரின் பழைய சிந்தனையை மாற்ற வேண்டும் என்றால் தேவனோடு பயணப்படுவது ஒன்றுதான் சிறந்த வழி என்று மோனிகாவுக்கு தெரிந்தது. அதுக்கப்புறம் என்னோட கல்லூரி படிப்பை பற்றி பேச்சு வந்தபோது, அவ்வளோதான், இதோட என் படிப்பு முடிஞ்சுது, இதுக்கு மேலே என்னை படிக்க விட மாட்டாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் மிகவும் கவலையோடு இருந்தேன். அப்போது என்னோட தந்தை என் பக்கத்தில் வந்தார். என்னிடம் வந்து, வா, நான் உன்னை ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்து விடுறேன் என்று சொன்னார். இப்படியாக என்னுடைய பட்ட படிப்பை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முடித்தேன். இப்போ என்னோட மாஸ்டர் டிகிரி படிக்க வேண்டியிருந்தது. நான் எக்கனாமிக்ஸ் மாஸ்டர் டிகிரி படிக்க வேண்டும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக விண்ணப்பிக்க வேண்டும்னு வீட்டில் சொன்னபோது மறுபடியும் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சது. ஏதேதோ பேச ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய அப்பா என் அருகில் வந்து, மோனிகா, இந்த முறை நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. இது உனக்கான நேரம். இதற்கான பதிலை நீதான் தர வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்.
எனக்கு அப்போ எதுவும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்தேன், என்ன பண்ணணும்னு. பண்ணவும் செஞ்சேன். அதன் பிறகு மோனிகா எதை பற்றியும் யோசிக்கவில்லை. தன்னுடைய கல்விக்கான போராட்டத்தை தேவனிடம் மண்டியிட்டு ஜெபத்தின் மூலமாக ஒப்படைத்து விட்டார். என்னுடைய அப்பாவின் வார்த்தைகள் எனக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. நான் என்னுடைய படிப்பை கடுமையான உழைப்பின் மூலமாகவும் ஆர்வமாகவும் படித்து முடித்தேன். நான் மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு கடுமையாக உழைச்சேன். நான் இரவு பகல் பாராமல் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய படிப்பை முடித்ததும் மீண்டும் நான் என்னுடைய மாஸ்டர் டிகிரி படிப்பை அதிக சதவீத மதிப்பெண்களோடு பெற்று படித்தேன். தேவனுடைய வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிய அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. தேவன் தன்னுடைய பிரகாசத்தை என்னுடைய வாழ்க்கையில் உதிக்க ஆரம்பித்தார். இந்த பிரகாசத்தை நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் இன்டர்வியூக்கு சென்றபோது நான் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நான் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன். மற்றும் தேவனுடைய பாதையில் நான் நடந்துட்டுருக்கேன், முன்னேறி சென்றும் இருக்கேன். நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோதும் கஷ்டங்கள் வந்தபோதும் தேவன் ஒரு தந்தை போல் என்னிடம் வந்தார். என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் போக்கினார். என்னுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றினார். என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தகத்தெறிந்து விட்டார் மற்றும் என்னுடைய பாதையை நேராக்கினார். மௌனிகாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம ஒரு தடைகளோடு இருக்கும்போது தொடர்ந்து ஜெபம் செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் போகிறாரு அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அவங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே இந்த ஆரம்ப புள்ளி ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த திருப்பு முனை ரொம்ப சின்னதாக நமக்கு தொடங்கினாலும் அதோட முடிவு நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேவன் நிச்சயமாக அந்த திருப்பு முனையை உங்களுக்கு தருவார். பைபிளில் இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்திருக்காங்க. உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 28 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட நான் குணமாவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. பெரும்பாலும் நம்ம குணமாகனா என்ன நினைப்போம்? நம்ம தலைகள் மேலே கை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குணமாவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் எங்கள் வீட்டுக்கு வரணும், அப்போ நான் குணமாவேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு தலையில் கை வைக்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தில் ஒரு சின்ன ஓரத்தை தொட்டால் கூட நான் குணமாவேன் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தாங்க. பார்ப்பதற்கு இது ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் கூட தேவன் இதன் மூலமாக ஒரு பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பெண்ணிடம் இருந்தது. நிச்சயமாகவே அந்த விசுவாசம் அவங்களை ரட்சித்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது சின்ன ஆரம்ப புள்ளியாக தான் இருக்கும், ஆனால் அதோட முடிவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நம்ம மகளிர் தினத்தை கொண்டாட போகிறோம்னு சொன்னோம். அதனால் மகளிருக்காக ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை இருக்குது, அதிலிருந்து ஒரு திருப்பு முனை வேண்டும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை என்றாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு, சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ்.
இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவென்ட்களை டாக்குமெண்ட் செய்யுங்கள், உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள், கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவென்ட் டீடைல்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், CBN இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் நம்ம திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருப்பது, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை வரும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கணும், தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஜெபிக்கின்ற நேரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு தடை வருது, அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம், ஒரு வெற்றியை பெறலாம் நீங்கள் காத்துட்ருக்கும்போது ஜெபம் அதற்கு ஒரு சரியான வழியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். சில நேரம் திருமணம் தடையாக இருக்கலாம், கல்வி, வேலை, ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பாதியிலேயே ஒரு தடையிலேயே அது நிற்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கின்ற போது அதிலிருந்து ஒரு வல்லமை நமக்கு கிடைக்க, அந்த தடைகள் யாவும் நீங்குவதை நம்மளால் பார்க்க முடியும். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் தடைகள் இருக்குதோ நீங்கள் அறிவீர் ஆண்டவரே. அது அவங்க வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் குணமாவேன்னு அவங்க விசுவாசமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்து நாங்களும் ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் யாவும் நீங்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வல்லமையால் அதை நீக்கிங்க கர்த்தாவே. அந்த வெற்றியை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தாங்க ஆண்டவரே. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. இப்ப இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி ஒரு வெற்றி பாதையில் உங்களை அவர் வழிநடத்துவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். 2 சாமுவேல் 5:20. ஒரு சிறிய நீர்த்துளி அப்படி ஓடுகிறது போல நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வரும். அது பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஒரு ஆரம்ப புள்ளியா ஒரு சின்ன செயலாக தான் இருக்கும். ஆனால் அந்த திருப்பு முனை நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை நம்ம வாழ்க்கையில் தருகிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நம்ம மகளிர் தின கொண்டாட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போது மகளிர் பாடக்கூடிய ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Shine when darkness is rife, making the sorrowing glad. Make me a blessing, make me a blessing out of
and His love. Tell of His power to forgive. Others will trust Him if only you prove true every moment you live. Make me a blessing. Make me a blessing out of my life. May Jesus shine. Make me a blessing, oh Savior, I pray. Make me a blessing to someone today. Give as was given to you in your need. Love as the Master loved you. Be to the helpless a helper indeed. Unto your mission be. இந்த பாடலை பாடிய ஆராதனை குழுவிற்கு, அதுவும் குறிப்பான அந்த மகளிர் ஆராதனை குழுவிற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக. உங்களுடைய சர்ச் கொயர் பாடல்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப வேண்டுமா அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/register-your-choir. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம திருப்புமுனையை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையை தேவன் நீக்குகிறார். ஒரு சிறிய ஆரம்ப புள்ளியாக, ஒரு சிறிய செயலாகத்தான் இந்த திருப்புமுனை இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனை வந்த பிறகு நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக, ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அந்த திருப்புமுனையை பெறுவதற்கு நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், ஜெபம் செய்யணும், பைபிள் வசனங்களை வாசிக்கணும். நிச்சயமாக இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.